ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் வந்து வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஸ்குட் கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து நம்ம உள்ளே போய் நின்றுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளைம்னு காமிக்குது, நம்ம போய் தொட்டுக்கிட்டு டெய்லி ரிவார்டு வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாஸ்க்கு போட்டவங்க வேறு இருக்காங்க நிறையா பேர். இப்போ அவன் என்னமோ சொல்கிறான், கேம் இஸ் அபவுட் என்னமோ சொன்னியா, அதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ டெலிபோர்ட்டிங் ஃபன் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டெலிபோர்ட் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோலி குண்டு வச்சு விளாடுவாங்கல்ல, ஸ்குட் கேம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். யார் யார் ஸ்குட் கேம் பார்த்துருக்கீங்கன்ற அப்படியே கீழே கமெண்ட்டில் மட்டும் போட்டுருங்க. ஐ வாட்ச் ஸ்குட் கேம் அப்படின்ற கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றத கீழே கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு க்ரோயா கார்டன் வராது ஃப்ரெண்ட்ஸ், அட்மின் பேஸ் க்ரோயா கார்டன் வராது. மிச்சம் ஏதாவது கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டீலிய பிரெயின் ராட் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே வருவோம். எத்தனை சிசிடிவி கேமரா நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக சிசிடிவி கேமராவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது வின் த கேம் வித் த பாடி டு டபுள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேம் வரப்போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே எப்போவுமே கொக்கோவா கோச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெட் லைட் க்ரீன் லைட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபோட்டோ வேறு எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு அமுச்சவே விட மாட்டுறாங்க. டேய், நல்ல மூஞ்சியை பார்த்துக்கோங்கடா. ஃபோட்டோ டேக்கன். இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கிறான். கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேமே ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ஸ்லோவாக நடந்துட்டு இருக்காவே. நம்ம இந்த ரன் கேமை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு நம்ம வேகமாக போயிடுவோம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் நம்ம போயிடலாமான்னு பார்ப்போம். ஹெல்த்து கம்மியே ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ ஹெல்த்து கம்மியாகலோ அவ்வளோக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பொறுமையாக போவோம், ஒன்றும் அவசரமே இல்லை. வின்னு வந்து 0, காயின்ஸ் வந்து 100. இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக ஸ்டாப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர்த்துக்கு அடிபட்டுருச்சு. இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அடிப்பட்டவங்களை வந்து நம்மளால் தூக்கிட்டு போக முடியும். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காக முடியாது அந்த மாதிரி முன்னாடி தூக்குறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம தூக்கிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோல்டன் கலர் இருந்தேன் பாருங்கள், ஒருத்தங்க கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் நான் கெட்டவன் கிடையாது. இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு அவனை கூட்டிகிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாடா, என் முதுகில் ஏறுறா, டக்குன்னு ஏறி உட்காடுறா. அவ்வளோதான், உட்காந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை தூக்கி வச்சுட்டு போகிறனால நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் நினைப்போம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தனை நம்ம காப்பாற்றுறோன்னா அதுவே நல்ல விஷயந்தான். நம்ம தோற்றாலும் பரவாயில்ல, ஜெயித்தாலும் பரவாயில்ல. கேண்டி பிக்டப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவனை கவலைப்படாதா, அவனை எப்படியாவது போய் விட்டுறேன்டா. பேர் வந்து ரைஸ் ஸ்டார்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காகவே நம்மளுக்கு ஒரு லைக்கு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தனை காப்பாற்றி வந்து விட்டதுக்கு. இப்போ நம்ம ஒரு எமௌண்ட்டை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அமுகுடுமுகு அமால் டுமால் டுமுகுடுப்பா ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ தலையை வாரிட்டிக்கேன் டிச்சுக்குன்னு. இப்போ நான் எங்கேயோ ஓடுறாங்க, சரி நம்மளும் சேர்ந்து ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டேன். 30 பேர் ஹேவ்ஸ் எலிமினேட்டட். 30 பேர் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்களாம். அதனால் 300 போட்டிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, கிராஃபிக்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது, ஸ்குட் கேம் மாதிரியே தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டிங்கு நம்ம ஸ்குட் கேமில் வரும்ல, சீசன் 3ல் ஓட்டிங். இந்த மாதிரி உங்களுக்கு விளாட பிடிச்சிச்சின்னா வந்து இது கோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும்ல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எல்லா பேரும் விளாட்லாம் அப்படின்னு தான் ஓட்டு பண்ணியிருக்காங்க. வின்னுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு 1ன்னு வந்துருச்சு. ரைமிங் ஃப்ரெண்ட்ஸ். வந்து லேட் ஆகி தொலையுது இங்கே கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு. கிளாஸ் மேக்கர். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரோல் போல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணுக்கு வந்து கிளாஸ் மேக்கர்ன்ற ஒரு ரோலு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிளாஸ் மேக்கர்னால் இந்த கிளாஸை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம போகிறது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது நல்ல டீம் போயிடுவோம். இங்கேருந்து 5 பேர் கரெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம இதில் போயிட்டு செட்டில் ஆயிடுவோம். 5 பேர் இருக்கோம். இன்னும் 5 செகண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாவத்தை அவங்களாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக போட்டு ஒரே டீம் ஆக்கி விட்ருவேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 5 பேரும் ஒவ்வொரு இடத்துல போய் நிற்கணும். நம்ம வந்து 4வது இடத்துல போய் நிற்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 4வது இடத்துல என்ன போகும் தெரில எனக்கே. நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா பம்பரம். பம்பரம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பம்பரம் எப்படி விட முடியுதுன்றதை பார்ப்போம். கொஞ்சம் லேக் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில. பரவாயில்ல, கிராஃபிக்ஸ்லாம் அப்படியே செதுக்கியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவன் என்ன அட்டையை வச்சு அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அது போடு, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போட்டான். நைஸ். இவன் வந்து கல்லை வச்சு அடிக்கிறது. கரெக்டாக அங்கேருந்து அந்த கல் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அடிக்கணும். அப்படி இல்லைன்னா கோவிந்தா. என்னடா பக்கத்தில் போட்டுன்னுக்க, தூக்கி போடுறா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஓட்டிடுவியான் போல். என்னடா அவன் ஒருத்தனால ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஒருத்தனால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லேட் ஆகுதுன்னு. எவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே போயிட்டு இருக்கேன். டூ ஃபாஸ்ட் ஒருத்தன் சொல்கிறேன். ஒரு வழியாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா எவ்வளோ நேரம் ஆக்குறியான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டர்ன் தான். இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் டர்னு. இந்த ஸ்டோனை தூக்கி போட்டு பிடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு ரியல் லைஃப்லேயே ஒழுங்காகவே விளையாட வராது. மிச்சம் இந்த 4 கேம் கூட விளாண்டுருவேன். இந்த இது எனக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோனை தூக்கி போட்டு விளாட்றது. பார்ப்போம் நம்மளுக்கு வந்து பம்பரம் ஒழுங்காக விட முடியுதா அப்படின்றத. இப்போ காயின் வந்து நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 252. இது என்ன யூஸ்ன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயினு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தான் இப்போ வந்து பம்பரம் விட போகிறோம். பார்ப்போம் பம்பரம் விடுறது எப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயிட் கலர் எடுத்து இந்த க்ரே கலரில் இருக்கிற இந்த க்ரே, அப்புறம் இந்த க்ரே, அப்புறம் இந்த க்ரே, இந்த க்ரே, இந்த க்ரே, இந்த க்ரே, இந்த க்ரே, எத்தனை க்ரே என்னடா போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றிக்கினே இருப்போம். அவ்வளோதான், சுற்றியாச்சு. கரெக்டாக அதுக்குள்ளே போடணும். த்ரோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பம்பரம் சுற்றிருச்சே ஃப்ரெண்ட்ஸ், பம்பரம் சுற்றிடுச்சு. நம்ம வந்து இப்போ போக ஆரம்பிச்சிடலாம். என்னடா நீ வந்துட்டேன். ஒரு செகண்ட் பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவன் பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இவன் தான் பார்ப்போம் அவன் ஜீக்கிறானா இல்லையான்னு. இந்த காலில் இப்படி உள்ளே அடிச்சுட்டு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேமு, ஒரு கேமுக்குள்ளேயே 5 கேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. இப்போ போக முடியுதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட்டு பார்ட் என்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒருக்கா இன்னொரு கேம் ப்ளே போட்டுருவோம். இந்த கேமில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியுமான்ற ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிக்க முடிஞ்சுன்னா லக்கு ப்ளஸ் திறமை, இந்த 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு உதவும். பார்ப்போம் எது கிடைக்கிதுன்றத. இப்போ வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே இப்போ நம்ம லாபிக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ 1 ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒருத்தன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எலிமினேட்டட் ஆகியிருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரே ஒருத்தன் தான் எலிமினேட்டட் ஆகியிருக்கேன். மீதி இன்னும் 20 பேர் இருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேம் விளாட்லாம் அப்படின்றவங்க ஒருத்தர் தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன சொன்னாங்கன்னா பிளேயரை விளாட்லாம் அப்படின்ற ஒருத்தர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேம்காரங்களும் சொன்னாங்க. இப்போ வந்து நான் ஒரு கோளாறு மாதிரி வேலையை பார்த்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதவு க்ளோஸ் ஆகிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினச்சேன், போச்சு எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் லோட் ஆகிடுச்சு, நான் கட் பண்ணிட்டேன். சரி இங்கே மேலே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். என்னடா டொமில்னு கேட்குதுன்னு வந்து பின்னாடி வந்து பார்த்தா அப்போ தான் ஒரு இது மெசேஜ் வந்துச்சு. பிளேயர் வந்து ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னடா ஃபைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் டச் பண்ணிட்டு இருந்தேன். சரி அவனா கதவு கிட்ட வருவியான், அவனை போட்டு அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இது ஒரு நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எவனும் நம்மளை அடிக்க முடியாது, நம்மளும் எவனும் அடிக்க முடியாது. எவனும் நம்மளை அடிக்க முடியாது, அவனையும் நம்ம அடிக்க முடியாது. புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. பார்ப்போம், ஃபுல்லாகவே வச்சுட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். வாங்க ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து இன்னும் 4 செகண்டு ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதரமாக ஓடி வந்ததும் நல்லா பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். யூ வில் பி ஷார்ட்லி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொன்னியா? 3 players have been eliminated. The total cash. என்ன ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு போகிறாங்க. சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த வாட்டி நம்ம விளையாட வேணாம், வெளில போயிட்டு
இருக்கிற மணியை வச்சு நம்ம ஆடலாம் பார்த்தா இவங்க எங்கிட்டு ஈகோயிஸ்டாக இருக்காங்க, சுயநலவாதி பிடிச்சவங்களாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவோம், விளையாண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வேறு கேட்டை வேறு ஓப்பன் பண்ண மாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறி ஏற்றிக்கின்னு இருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணுங்கடா, நேரம் அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட இப்போ வந்து நம்ம மேலே போக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு எங்கே போகிறான்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்தால் இந்த யாரோ மாதிரி போட்டு வச்சுருவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை ஃபாலோ பண்ணி போகணும் கூட அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கேமுன்னு தெரியுதா? அப்படியே வந்து பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கேமுன்னு பார்ப்போம், யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்றத. ஸ்குட் கேமில் இது ஒரு நல்ல கேம்னே சொல்லலாம் சீசன் 3ல். இது என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ரெட் டீம் ப்ளூ டீம். இதில் வந்து ரெட் டீம் வந்து ப்ளூ டீம் வந்து கொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ டீம் வந்து எக்ஸிட் டோரை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைண்ட் த எக்ஸிட் டோர் ஆர் ஹைடு அப்படின்ட்டு இருக்கான். ரெட் டீம் வந்து எலிமினேட் த ப்ளூ பிளேயர். ப்ளூ டீமில் இருக்கிறவங்கள வந்து ரெட் டீம் வந்து கொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லா பேர்த்தையும் கொண்டா தான் ரெட் டீம் ஜெயிக்கும். அப்படி இவங்க சர்வே பண்ணிட்டாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க வந்து எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ப்ளூ டீம் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ப்ளூ டீம் போயிடுவோம், ஏன்னா மற்றவங்கள கொலை பண்ணுறது வந்து தப்பு. அதனால் வந்து நம்ம ப்ளூ டீம் போயிடுவோம். அது கேமாக இருந்தாலும் ஒரு இது வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம வந்து ப்ளூ டீம் போயிடுவோம். கேமாக இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து ஓ ஷேப்பில் இருக்கிறது கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு கீ ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவன்ட்டு வந்து முக்கோணம் இருக்கும், இன்னொருத்தவன்ட்டு வந்து சதுரம் இருக்கும். சதுரம் நம்மகிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா கீ பேட்டர்ன் இருக்கும். அதை வச்சு நம்ம நிறையா டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு 3 பேர் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். எனக்கு வந்து அப்புறம் வந்து நான் எந்த மைண்டில் இருந்தேன்னு தெரில, நான் பேசாமல் என்கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து 3 பேர் சேர்ந்து இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். பிகாஸ் 3 கீ கேட்கும், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு, தெண்ட கருமம். அது பக்கத்து ரூமில் அது ஓப்பனே ஆயிடுச்சு. இப்போ தான் சொன்னேன், இதுக்கு வந்து வேறு டப்பா ஆக்கணும். டப்பாக்கி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெளில போயிடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, என்னடா ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம 2 நிமிஷத்துக்கு சர்வே ஆனால் கூட நம்ம தப்பிச்சிடலாம். எல்லோரும் ரூம்குள்ளே கூட போய் உட்காந்துக்கலாம் பேசாமல். ஆனால் அப்படி பண்ண வேணாம், நம்ம எக்ஸிட் வர முடிஞ்ச அளவுக்கு தேரும் ஃப்ரெண்ட்ஸ். தோத்தாலும் மெசேஜ் வேறு ஒரு நிமிஷம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், தள்ளி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம தோத்தா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஒளிஞ்சு விளாடக்கூடாது. எப்போவுமே பயந்து, யாருக்கும் பயந்து ஒளிஞ்சு விளாடக்கூடாது. நம்ம வந்து நேராக எதிர்த்து போய் டோரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளும் தனியாக போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன். ஸோ துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோல் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து பிக்கப் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வேணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுறேன். அவ்வளோதான், முடிக்க போகிறேன். ஜஸ்ட் எப்படா ஓடி தப்பிச்சுன்னா லக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரியான லக்கு. ஸ்கில் பேஸ்டு ப்ளஸ் லக்கு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ டீம்காரங்களாம் செத்து கிடைக்காதீங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டேன், எலிமினேட்டட்னு போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ட் வேணால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், பை.